மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப டிராகன் விண்கலத்திற்குள் சென்றார் சுபான்ஷு சுக்லா. மாலை 4:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து விண்கலம் தனியாக பிரிக்கப்படும். பிறகு நாளை மதியம் 3 மணி அளவில் கலிபோர்னியா கடற்கரையில் விண்கலத்தை தரையிறக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் பூமிக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. டிராகன் விண்கலத்திற்குள் அந்த 4 வீரர்களும் சென்றிருக்கிறார்கள். சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்களும் டிராகன் விண்கலத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் அவர்கள் தங்களது ஆய்வினை முடித்துவிட்டு தற்பொழுது பூமிக்கு திரும்ப தயாராக இருக்கிறார்கள். நாளை மதியம் 3 மணி அளவில் கலிபோர்னியா கடற்கரையில் விண்கலத்தை தரையிறக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், டிராகன் விண்கலத்திற்குள் 4 பேரும் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு திரும்புகின்ற அந்த நடைமுறை என்ன? பூங்குழலி, இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவோடு போலாந்தின் ஸ்லோவோஸ் உஸ்னாஸ்கி, நாசா விண்வெளி வீரர் பெக்கி விட்சன் மற்றும் ஹங்கேரியினுடைய திபோர் கபூர் ஆகிய 4 வீரர்களும் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து அதோடு இணைந்திருக்கக்கூடிய டிராகன் விண்கலத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள். இதை அறிவியல் பூர்வமாக ஹேட்ச் க்ளோஸ் என குறிப்பிடுகிறார்கள். அதாவது விண்வெளி மையத்தில இருந்து அவர்கள் செல்ல வேண்டிய வாகனத்திற்குள் சென்று விட்டார்கள். சரியாக 4:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் தனியாக பிரிந்த விண்கலம் 22 மணி நேரம் பூமியை சுற்றும். 22 மணி நேரம் கழித்து நாளை மாலை 3 மணி அளவில் கலிபோர்னியாவிற்கு அருகே இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல்ல பாராசூட் மூலமாக இந்த டிராகன் விண்கலம் தரையிறங்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னவென்றால், சுபான்ஷு சுக்லா டிராகன் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்புவதற்கு 7 முக்கிய கட்டங்களை கடக்க வேண்டும். 7 முக்கிய கட்டங்கள்ல முதல் கட்டம் என்பதுதான் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரியக்கூடிய அன்டாக்கிங் எனப்படும் இந்த செயல்பாடு. இது இன்று மாலை 4:35 மணிக்கு நடைபெறும். இது ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டெப் என கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக ஆர்பிட்டிங் பேசிங் என சொல்வார்கள். அதாவது அந்த டிராகன் விண்கலம் தான் பூமியை சுற்ற வேண்டிய அந்த சுற்றுவட்ட பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு த்ரஸ்டர்கள் மூலமாக எரிப்புகள் நடைபெறும். என்ஜின் மூலமாக எரிப்புகள் நடைபெற்று அதன் பின்னால் சுமை பகுதி தனியாக பிரிக்கப்படும். ஒரு 20 மணி நேரம் பூமியை சுற்றும். அதாவது 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை பூமியை சுற்றும். ஒரு மணி நேரத்திற்கு 27,000 கிலோமீட்டர் என்கின்ற வேகத்துல பூமியை சுற்றும். சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 12 13 முறை பூமியை சுற்றிய பின்னர் நாளை மாலை 3 மணி அளவுல பூமியினுடைய வளிமண்டலத்திற்குள் இந்த டிராகன் விண்கலம் உள்ளே நுழையும். ஏற்கனவே நான் சொன்னேன் 27,000 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற வேகத்துல இருந்து இதனுடைய வேகம் பாத்தீங்கன்னா சுமார் மணிக்கு 24 கிலோமீட்டர் என்கின்ற அளவிற்கு இது குறையும். பாராசூட் மூலமாக பின்னர் கடலில் தரையிறங்கி பின்னர் அவர்கள் கடல்ல இருந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். வீரர்களை உள்ள மீட்கிறதுக்காக ஏற்கனவே அமெரிக்காவினுடைய நேவி மற்றும் விமானப்படை நாளை தயாராக இருக்கும். அவர்கள் மீட்பார்கள். பின்பு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும். இந்த 7 கட்டங்களுக்கு பிறகுதான் விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி வீரர் பூமிக்கு திரும்புவார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.